இந்த லென்த்தை வந்து நாங்கள் இந்த மருந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லென்த்தை நாங்கள் இந்த காட்டில் வந்து பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி கெமிக்கல் மருந்து யூஸ் பண்ணி போட எங்களுக்கு இந்த அளவுக்கு விதை வந்து இந்த அளவுக்கு சைனிங் கிடைக்கல, இந்த மாதிரி லென்த்தும் கிடைக்கல. எங்களுக்கு வந்து போன டைமோடு இந்த டைம் வந்து ஈல்டு அதிகமாக இருக்கும், எஸ்டிமெண்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் வருங்க. சரி இல்லை ஒரு அதாவது கேரட்டு வந்து வியாபாரிங்க வாங்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா கேரட்டை பிடுங்கி பார்ப்பாங்க. பிடுங்கி பார்த்து அதில் குத்தல் அழுகல், அதாவது இந்த வெள்ளையாக வர்ற வரி நோட்டம், அந்த ஈரப்பதம், அந்த சாம்பல் அடி அப்படிங்குவாங்க. சாம்பல் அடிங்கும் போது என்ன தண்ணி பத்தாத குறைக்கி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணதும் உங்களுக்கு ஈரப்பதம் வந்து அப்படியே தங்க வச்சுக்குது. இந்த கேரட்டு வந்து பாருங்கள் எந்த டேமேஜுமே கிடையாது. வியாபாரி வந்ததுமே வாங்கலாம். ஆனால் எல்லாத்தோட இதோடையும் நம்மளது வந்து ₹1 ₹2 மார்க்கெட்டில் அதிகமாக விலை போகும். என் பேர் செந்தில்குமாருங்க. நீலகிரி மாவட்டம் கோத்தகிண்டி மட்டத்துலேருந்து பேசுகிறேன். நாங்கள் இது கேரட்டு பயிரிட்டுருக்கோம். அதில் இந்த பூமி வந்து 1/2 ஏக்கரா பூமிங்க. இந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் கேரட்டு பயிர் வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து இது வந்து 100 நாள் கேரட்டு ஸ்டேஜுங்க. இது அறுவடைக்கு தயாராகிடுச்சு. கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வந்து 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே இந்த அபிமான் மருந்து வந்து டேங்க் 1/2 லிட்டர் 500 ml மாதிரி ஊற்றி நாங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அதாவது கெமிக்கல் மருந்து எதுவும் யூஸ் பண்ணல. வேருக்கெல்லாம் வேரெலாம் நல்லா இருக்குது. கார்ட்டு பார்த்துக்குங்க ஏன்னா லென்த் இருக்குதுன்ட்டு. இது அபிமானம் அடித்து கரெக்டாக 15 நாள்லேருந்து இப்போ 20 நாளுக்குள்ளே இந்த மருந்தை யூஸ் பண்ணியிருக்கோங்க. அடுத்து 15 to 30 நாளுக்கு வந்து ஆர்பிக்ஸ். இது வந்து உங்களுக்கு பயிர் வந்து நல்லா செலுசெலுப்பாகவும் கொஞ்சம் பயிர் ஸ்பீடாகவும் காடு கவர் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா பசுமையாக இருக்கும். தண்டு நல்லா ஊக்கமாக வருங்க. இது வந்து 30 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளார ஆர்பிக்ஸ் அடிக்கணுங்க. இதே அதே டேங்க்கு 500 ml மாதிரி டேங்க்கு ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிடணுங்க. அடுத்து உங்களுக்கு வந்து 70 நாள் 75 நாளுங்கும் போது Apple 77 அப்படிங்கும் போது இந்த மருந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போது கேரட் வந்து உங்களுக்கு வந்து உருவம் அதாவது துடுவு கேரட் வந்து நமக்கு 70 நாளுங்கும் போது இந்த ஸ்டேஜில் இருக்கும் கட்டை வரல சைஸில். 70 நாளுக்கு பின்னாடி நீங்கள் வந்து அடித்து இன்றைக்கி வந்து 100 நாள் ஸ்டேஜுங்க 30 நாள் தான் ஆகிருக்குது. 30 நாளில் வந்து இந்த கேரட்டோட உருவம் வந்து நமக்கு அறுவடைக்கு தயாராகிருச்சுங்க. அதாவது 70 நாள்லேருந்து நம்ம 90 நாள் 100 நாளுக்குள்ளே இதை அடிச்சிடணுங்க. சரிங்களா? 100 நாளுக்கும் போது நமக்கு வந்து அந்த ஈல்டு வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அறுவடைக்கு தயாராகிடும். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இன்னொரு 4-5 நாள் அதாவது எடுக்க தயாராகிருச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இந்த டைம் ஈல்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இருந்த கேரட்டு வந்து எங்களுக்கு இவ்வளோ லென்த்து கிடைக்காது. இப்போ வந்து வேறு அடிப்படாதனால வந்து நாங்கள் இது யூஸ் பண்ணனால வேறு அடிப்படலை. வேறு வந்து லாஸ்ட் வரைக்குமே வந்திருக்குது. அதாவது கேரட்டு வந்து லென்த்து வந்து எங்களுக்கு வந்து அதிகபட்சமாக அதாவது கேரட்டு வந்து இது இப்போ வந்து ஒரு 3/4 அடிக்கு மேலே இருக்குதுங்க. இந்த லென்த்தை வந்து நாங்கள் இந்த மருந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லென்த்தை நாங்கள் இந்த காட்டில் வந்து பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி கெமிக்கல் மருந்து யூஸ் பண்ணி போட எங்களுக்கு இந்த அளவுக்கு விதை வந்து இந்த அளவுக்கு சைனிங் கிடைக்கல, இந்த மாதிரி லென்த்தும் கிடைக்கல. எங்களுக்கு வந்து போன டைமோடு இந்த டைம் வந்து ஈல்டு அதிகமாக இருக்கும், எஸ்டிமெண்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவும் வருங்க. இந்த காஞ்சிருக்கிறது லைட்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன காரணம்னு கேட்பீங்க. அதாவது எங்களுக்கு வந்து இந்த ஏரியா கொஞ்சம் தண்ணி வசதி கொஞ்சம் பத்தலைங்க. அதாவது வெயில் காலம் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி வசதி இல்லை. ஆரம்பத்தில் நல்லா இருந்ததுங்க. இப்போ வந்து அறுவடைக்கு தயாரானனால ஒரு செடி வந்து மஞ்சள் அடிக்குது, அதாவது பழுத்து இந்த செடி வந்து காய ஆரம்பிக்குது. ஆனால் வெயில் ஜாஸ்தினால எங்களுக்கு ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே ஈரப்பதம் இன்னும் நல்லா இருந்து நீர் சத்தோட காடு இருந்ததுன்னா இதை விட அதிகமாக வரும்னு நான் கேரண்டி தரேங்க. சரி இல்லை ஒரு அதாவது கேரட்டு வந்து வியாபாரிங்க வாங்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா கேரட்டை பிடுங்கி பார்ப்பாங்க. பிடுங்கி பார்த்து அதில் குத்தல் அழுகல், அதாவது இந்த வெள்ளையாக வர்ற வரி நோட்டம், அந்த ஈரப்பதம், சாம்பல் அடி அப்படிங்குவாங்க. சாம்பல் அடிங்கும் போது என்ன தண்ணி பத்தாத குறைக்கி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணதும் உங்களுக்கு ஈரப்பதம் வந்து அப்படியே தங்க வச்சுக்குது. இந்த கேரட்டு வந்து பாருங்கள் எந்த டேமேஜுமே கிடையாது. வியாபாரி வந்ததுமே வாங்கலாம். ஆனால் எல்லாத்தோட இதோடையும் நம்மளது வந்து ₹1 ₹2 மார்க்கெட்டில் அதிகமாக விலை போகும். இந்த கேரட்டு வந்து எங்களுக்கு வந்து இப்போ எடுக்கிற ஸ்டேஜ், அதாவது இன்னொரு 4-5 நாள் நாங்கள் வந்து இதை எடுத்துருவோம். ஆனால் போன டைமை விட இந்த டைம் எங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஆனால் எஸ்டிமெண்ட்டும் வந்து எப்பயும் நாங்கள் வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து ஒரு 8 டன் போடுவோம். ஆனால் இந்த டைம் எங்களுக்கு ஒரு 2 டன்னு சேர்ந்து 10 டன்னாக வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மருந்தை வாங்கி யூஸ் பண்ண பின்னாடி நல்லா இருக்குது. நன்றி. வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும்.